10th plus 12 ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ந்து மாநில அளவில் பல சாதனைகளை புரிந்து வரும் நாமக்கல் குறிஞ்சி கல்வி நிறுவனங்களில் CBSE பாடத்திட்டத்தில் சீனியர் செகண்டரி பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டு IIT நீட் தேர்வுகளுக்கு பல வெற்றியாளர்களை உருவாக்கிய ஆசிரியர்களை முழு நேர ஆசிரியர்களாக பணியமர்த்தப்பட்டு தினம்தோறும் வகுப்புகள் நடைபெறும். குறிஞ்சி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் காவேட்டிப்பட்டி நாமக்கல். Admission in progress. CBSE KG to 12 contact 9025895176. Metric 6 to 12 contact 9344567484. For online admission log on to www.kurinjischoolnkl.in. இப்போ லாஸ்ட்டு கிளாஸில் வந்து என்ன பார்த்துங்க, இன்னொரு எவாலுவேட் யுவர் செல்ஃப் சம் பார்த்துருந்தோம். இப்போ அடுத்த சம் பாருங்க, இந்த அட்மாஸ்பரிக் ஆக்சிடேஷன் ஆஃப் நைட்ரிக் ஆக்சைடு. இப்போ அதுக்கு நமக்கு வந்து ஈக்குவேஷன் நம்ம கொடுத்துருக்காங்க. 2NO + O2 reversible gives 2NO2 was studied with the initial pressure of 1 atmosphere of NO and 1 atmosphere of O2. At equilibrium, partial pressure of oxygen is 0.52 atmosphere. Calculate Kp of the reaction. இப்போ நமக்கு இந்த சம்மில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அதாவது நைட்ரிக் ஆக்சைடு வந்து ஆக்சிடைஸ் ஆகி நைட்ரஜன் டை ஆக்சைடாக நமக்கு வந்து மாறுதுங்க. இப்போ இனிஷியலாக நமக்கு வந்து பார்த்தா அப்படின்னா நைட்ரிக் ஆக்சைடு வந்து எவ்வளோ ப்ரெஷர் இருக்குங்க, ஒரு அட்மாஸ்பரிக் ப்ரெஷர் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி O2 நமக்கு எவ்வளோங்க, ஒரு அட்மாஸ்பரிக் ப்ரெஷர் கொடுத்துருக்காங்க. ஈக்குலிபிரியத்தில் வந்து ஆக்சிஜனோட பார்ஷியல் ப்ரெஷர் எவ்வளோ அப்படின்னா 0.52 அட்மாஸ்பியர். அப்படி இருந்துச்சுன்னா இதுக்கு நம்ம என்ன கால்குலேட் பண்ணணும், Kp கால்குலேட் பண்ணணும். சரிதானா? பாருங்க, இப்போ இந்த ஈக்குவேஷன் ரியாக்ஷன் வந்து அப்படியே எழுதிக்கிறேன். 2NO + O2 ரிவர்சிபிள் கிவ்ஸ் 2NO2. இப்போ நம்ம வந்து ரியாக்டன் வந்து என்னென்ன இருங்க, NO O2, ப்ராடக்ட் வந்து எதுங்க NO2. இப்போ நம்ம வந்து பிரித்து எழுதிக்கிட்டோம். இப்போ இனிஷியல் ப்ரெஷர் நமக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க, நைட்ரிக் ஆக்சைடு வந்து 1 அட்மாஸ்பியர் கொடுத்துருக்காங்க, 1ங்க. ஆக்சிஜன் நமக்கு எவ்வளோங்க, 1 அட்மாஸ்பியர் 1 போட்டோம். நைட்ரஜன் டை ஆக்சைடு வந்து நமக்கு எதுங்க எதுவுமே கொடுக்கல. சரிதானே? அதை வந்து டேஷ்னு போட்டோம். இப்போ எவ்வளோ வந்து நமக்கு வந்து ரியாக்ட் ஆகிருக்குது அப்படின்னா, இங்கே ரியாக்டட் எவ்வளோ ஆயிருக்கு அப்படின்னா நமக்கு கொடுக்கலிங்க. பட் ஆனால் என்ன நமக்கு கொடுத்துருக்காங்க, ஈக்குலிபிரியத்தில் ஆக்சிஜனோட பார்ஷியல் ப்ரெஷர் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 0.52 அட்மாஸ்பியர் அப்படின்னு நமக்கு கொடுத்துருக்காங்க. அப்போ ஈக்குலிபிரியம் பார்ஷியல் ப்ரெஷர் நமக்கு வந்து எதுங்க, ஆக்சிஜன் வந்து எவ்வளோங்க 0.52. இங்கே இதெல்லாம் எதுவுமே வராது ஃபஸ்ட்டு. இப்போ நம்ம இதிலிருந்து தான் நம்ம வந்து கால்குலேட் பண்ணணும். 0.52 கொடுத்துருக்காங்க. சரி, இப்போ ரியாக்டட், அப்போ இது வந்து எதுங்க ஈக்குலிபிரியத்தில் இருக்குதுன்னா இது வந்து இனிஷியலை வந்து நம்ம வந்து எதுங்க ரியாக்ட் ஆனதை கழிச்சா தான் நமக்கு வந்து எவ்வளோங்க ரிமைனிங் கிடைக்கும். அது ஈக்குலிபிரியத்தில் இருக்கும். சரியா? அப்போ நமக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 0.52 கொடுத்துருக்காங்க. அப்போ அதுலேருந்து தான் நம்ம என்ன பண்ணுங்க, ரியாக்டடு எவ்வளோ அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ரியாக்டட் ஆக்சிஜன் எவ்வளோ அட்மாஸ்பியர்னு கண்டுபிடிக்கணும். அப்போ 1லேருந்து இனிஷியல்லேருந்து நமக்கு இது கிடைச்சிருக்குது. அப்போ எவ்வளோ ரியாக்ட் ஆயிருக்குன்னா 1 - 0.52 அப்படின்னா அப்போ நமக்கு எவ்வளோ வருங்க, 0.48. அப்போ ஆக்சிஜன் வந்து எவ்வளோ நமக்கு வந்து ரியாக்ட் ஆகிருங்க, 0.48 அட்மாஸ்பியர் நமக்கு வந்து எதுங்க ரியாக்ட் ஆகிருக்கும். சரி, அப்போ ஆக்சிஜன் வந்து 0.48 அப்படின்னா அப்போ நைட்ரிக் ஆக்சைடு எவ்வளோ அப்படின்னா, அப்போ நைட்ரிக் ஆக்சைடு வந்து நமக்கு எத்தனை மோல், 1 மோல் வந்து எதுங்க ஆக்சிஜன். அப்போ 1 மோல் ஆக்சிஜன் வந்து 0.48ங்க. அப்போ இங்கே நமக்கு எத்தனை மோல் இருக்குங்க, 2 மோல் நைட்ரிக் ஆக்சைடு இருக்குது. சரிதானே? எவ்வளோ இருக்குங்க, 2 மோல் நைட்ரிக் ஆக்சைடு. அப்போ அதனால தான் நம்ம என்ன பண்ணுங்க, அந்த 2 இன்ட்டு இந்த 0.48 நான் மல்டிப்ளை பண்ணுறேன். அப்போ நமக்கு வந்து எவ்வளோ சார் வரும்னா, எவ்வளோ வருங்க, 0.96. சரியா? அப்போ எவ்வளோங்க, 0.96. இப்போ நம்ம வந்து என்னதுங்க, ஈக்குலிபிரியம் பார்ஷியல் ப்ரெஷர் எப்படி கால்குலேட் பண்ணுறது, இனிஷியல் மைனஸ் ரியாக்டட். அப்போ இனிஷியல் நமக்கு 1 அட்மாஸ்பியர் இருக்குங்க, நமக்கு எவ்வளோ ரியாக்ட் ஆகிருக்குங்க, 0.96 ரியாக்ட் ஆகிருக்குது. அப்போ 1 - 0.96 அப்படிங்கிறப்ப எவ்வளோங்க, 0.04. இது நம்ம இதிலிருந்து தான் 0.52 நம்ம கொடுத்துருக்காங்க, இதிலிருந்து தான் நம்ம 0.48 நம்ம வந்து கால்குலேட் பண்ணோம். அப்போ NO2 நமக்கு வந்து எவ்வளோ சார் ஃபார்ம் ஆகிருக்கும், அப்போ 1 மோல் நமக்கு எவ்வளோ சார்னா 0.48ங்க. அப்போ எவ்வளோ நமக்கு வந்து மோல் NO2 ஃபார்ம் ஆயிருங்க, 2. அப்போ 2 இன்ட்டு 0.48 அப்போ எவ்வளோங்க, 0.96 நமக்கு கிடைக்கும். சரிதானா? நல்லா கவனிச்சிங்க. இது எப்படி நம்ம வந்து இதை நம்ம ஃபில்லப் பண்ணோம் அப்படின்னா, நமக்கு இனிஷியல் ப்ரெஷர் மட்டும்தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. நைட்ரஜன் ஆக்சிஜன் நைட்ரிக் ஆக்சைடு ஆக்சிஜனுடைய இனிஷியல் ப்ரெஷர் மட்டும் கொடுத்துருக்காங்க. ஈக்குலிபிரியத்தில் ஆக்சிஜனோட பார்ஷியல் ப்ரெஷர் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ அதிலிருந்து நம்ம என்ன கால்குலேட் பண்ணுங்க, எவ்வளோ ரியாக்ட் ஆகிருக்குது அப்படின்னு கால்குலேட் பண்ணணும். அப்போ எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னா, அதாவது இனிஷியல் மைனஸ் ரியாக்டட் அப்படின்னா தான் நமக்கு எதுங்க ரிமைனிங் கிடைக்கும். சரியா? இனிஷியல் மைனஸ் ரியாக்டட் அப்படின்னா தான் நமக்கு எதுங்க
அதாவது ரிமைனிங் எவ்வளோ மிச்சம் இருக்கும் அப்படின்னு நம்ம கண்டுபிடிப்போம். அதாவது எதுங்க ஈக்குலிபிரியத்தில் நமக்கு எப்படி அது ஈக்குலிபிரியத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. அப்போ இதிலிருந்து நம்ம வந்து எதுங்க கொடுத்துருக்கிற ஈக்குலிபிரியத்தில் இருக்கிற அந்த ப்ரெஷரை நான் வந்து கழிச்சுனா நமக்கு எவ்வளோ ரியாக்ட் ஆயிருக்குன்னு கிடச்சிரும். அப்போ 1 - 0.52 அப்படிங்கிறப்ப எவ்வளோங்க 0.48. அப்போ இந்த 0.48 இதிலிருந்து தான் நம்ம வந்து எதுக்கு ஆக்சிஜன் வந்து ரியாக்ட் ஆகிருக்கு 0.48. அப்போ அதிலிருந்து தான் நம்ம என்ன கால்குலேட் பண்ணுறோங்க நைட்ரிக் ஆக்சைடு எவ்வளோ ரியாக்ட் ஆகிருக்குன்னு நம்ம கால்குலேட் பண்ணுறோம். அப்போ 2 × 0.48 அப்போ 0.96. அப்போ இது நம்ம வழக்கமானதான் எதுங்க ஈக்குலிபிரியம் பார்ஷியல் ப்ரெஷர். அப்போ என்னதுங்க இனிஷியல் மைனஸ் ரியாக்டடு. அப்போ 1 - 0.96 அப்போ 0.04. அப்போ இது நம்ம வந்து ஆல்ரெடி நமக்கு வந்து ஃபில் பண்ணியாச்சு. அப்போ எவ்வளோ நைட்ரஜன் டை ஆக்சைடு நமக்கு ஃபார்ம் ஆயிருக்குன்னா எவ்வளோ ஃபார்ம் ஆயிருங்க 1 மோலுக்கு நமக்கு வந்து 0.48 அப்படிங்கிறப்ப நமக்கு எவ்வளோ மோல் நைட்ரஜன் டை ஆக்சைடு ஃபார்ம் ஆயிருங்க 2 மோல். அப்போ 2 × 0.48 அப்போ எவ்வளோங்க 0.96. சரியா? இப்போ நம்ம என்ன பண்ணுங்க கேபி நம்ம ஏன்னா பார்ஷியல் ப்ரெஷருக்கு தான் நம்ம இதுங்க கேபி தான் நமக்கு வந்து கால்குலேட் பண்ணி சொல்லியிருக்காங்க ரியாக்ஷனுக்கு. அப்போ நம்ம இந்த ரியாக்ஷனுக்கு நம்ம கேபி எழுதணும் அப்படின்னா கேபி ஈக்குவல் என்ன வருங்க பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் NO2 பவர் 2 டிவைடட் பை பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் NO பவர் 2 இன்ட்டு பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் O2. சரிங்களா? ஒரு ஈக்குலிபிரியம் ரியாக்ஷனுக்கு நமக்கு என்ன எழுத தெரியுங்க கேசி எழுத தெரியும், கேபி எழுத தெரியும். இப்போ நம்ம வந்து கேபி தான் நம்ம கால்குலேட் பண்ண சொல்லிக்கிறாங்க. அப்போ கேபி ஈக்குவல்ங்க பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் NO2 பவர் 2 அதாவது இங்கே ஸ்டாக்கியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட் பவரில் போட்டுக்கணும் டிவைட் பை பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் NO பவர் 2 ஏன்னா இங்கே ஸ்டாக்கியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட் எவ்வளோங்க 2. அப்போ பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் NO பவர் 2 இன்ட்டு பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் ஆக்சிஜன். இப்போ இதுக்கு உண்டான வேல்யூ நம்ம வந்து இங்கே சப்ஸ்டிட் பண்ணுறோம். இப்போ எவ்வளோங்க பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் NO2 எவ்வளோ சார் நமக்கு வருங்க 0.96 ஈக்குலிபிரியத்தில் தான் நம்ம கால்குலேட் பண்ணணும். அப்போ நமக்கு ஸ்கொயர் அப்படிங்கிறதுனால நம்ம என்ன பண்ணோம் 0.96 நம்ம 2 தடவை போட்டுக்கிட்டோம். 0.96 இன்ட்டு 0.96 divided by partial pressure of NO power 2. partial pressure of NO வந்து எவ்வளோங்க 0.04. அப்போ ஸ்கொயருங்கிறப்ப எவ்வளோங்க 0.04 இன்ட்டு 0.04. அதுக்கப்புறம் partial pressure of O2 எவ்வளோ சார் அப்படின்னா partial pressure of O2 நம்ம வந்து எவ்வளோங்க 0.52 இங்கே நான் வந்து போட்டுக்கிட்டோம். சார் தானே? இப்போ இது எல்லாமே நம்ம வந்து சிம்பிளிஃபை பண்ணணும். சிம்பிளிஃபை பண்ணுறது என்ன பண்ணலாங்க அதாவது 96 × 10⁻² போட்டுக்கலாம். இதே 96 × 10⁻² போட்டுக்கலாங்க. இது 4 × 10⁻² போட்டுக்கலாம். இதுவும் 4 × 10⁻² போட்டுக்கலாம். 52 × 10⁻² போட்டுக்கலாம். அப்போ எத்தனை இது கேன்சல் ஆயிருங்க இந்த இங்கே ஒரு 10⁻², இங்கே ஒரு 10⁻², இங்கே ஒரு 10⁻², இங்கே ஒரு 10⁻² கேன்சல் ஆயிரும். அப்போ எது மட்டும் நமக்கு இருக்குன்னா மேலே நமக்கு 96 × 96 வருங்க. கீழே நமக்கு என்னங்க 4 × 4 × 52 × 10⁻² வரும். அந்த 52 × 10⁻² கீழே வந்து 10⁻² மேலே போகிறப்ப நமக்கு என்னங்க +2 ஆயிருங்க. அப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணுறப்ப நமக்கு எவ்வளோ சார்னா 576 × 10⁻2 டிவைட் பை 52. இப்போ இதுக்கு நான் என்ன பண்ணுறேன் லாக் பார்க்குறேன். இப்போ எதுக்கு இது வந்து log A/Bங்க. அப்போ log A/Bனா என்னங்க log A மைனஸ் log B. அப்போ மேலே இருக்கிற வேல்யூக்கு லாக் பார்த்துட்டு என்ன பண்ணுங்க கீழே இருக்கிற வேல்யூக்கு லாக் பார்த்து என்ன பண்ணுங்க சப்ட்ராக்ட் பண்ணும். சரிதானா? இப்போ பாருங்கள் இப்போ log 576ங்க. இப்போ log 576 3 டிஜிட் இருக்குது. 3 டிஜிட்னா நம்ம என்ன வச்சுக்கோங்க 2 பாயிண்ட் வச்சுக்கிறோம். இப்போ அடுத்து லாக் புக்கில் நம்ம என்ன பண்ணுவோம் லாகரதமில் 57ல் 6 பார்க்கணுங்க. அப்போ 57ல் 6 பார்க்குறப்ப நமக்கு எவ்வளோ சார் அப்படின்னா 7604ங்க. 7604. அடுத்து நமக்கு என்னது 10⁻2 நமக்கு இருக்குது. 10⁻2 அப்படிங்கிறப்ப நம்ம இது எப்படி இதெல்லாம் log 10⁻2னா முன்னாடி நம்ம வந்து இதுங்க பவரில் முன்னாடி கொண்டு வந்து 2 log 10 போடலாங்க. அப்போ 2 log 10 அப்படிங்கிறப்ப log 10 வெளியே விளாங்க 1ங்க. அப்போ 2க்கு வந்து நம்ம வந்து இதுங்க பார்க்கணும். அப்போ இதுங்க இது வந்து 2 பவரில் இருக்கிறத நம்ம என்ன பண்ணிக்கலாங்க அப்படியே போட்டுக்கிட்டு மீதி என்ன பண்ணலாங்க 0 போட்டுக்கலாம். சரியா? இப்போ வந்து என்ன பண்ணோம் இதுக்கு நம்ம லாக் பார்க்குறப்ப log 10⁻2னா பவரில் இருக்கிறத நம்ம என்ன பண்ணிக்கணுங்க அப்படியே நம்ம போட்டுக்கலாம். அப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணுறப்ப நமக்கு எல்லாம் வருதுங்க 4.7604. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம் log 52 இங்கே எத்தனை டிஜிட் இருக்குங்க 2 டிஜிட் இருக்குது. அப்போ 2 டிஜிட்னா நம்ம என்னென்னு வச்சுக்கணுங்க 1 பாயிண்ட் அப்படின்னு வச்சுக்கோங்க. 1 டிஜிட்னா 0 பாயிண்ட் வச்சுக்கணும். சரி தானே? இப்போ 52ல் 0 பார்க்கணும். அப்போ எவ்வளோ சார் 52ல் 0 வந்து எவ்வளோனா 1.7160. அப்போ என்ன பண்ணணும் இந்த வேல்யூலேருந்து இதை நம்ம சப்ராக்ட் பண்ணுங்கள். சப்ராக்ட் பண்ணால் எவ்வளோ வருங்க 3.0444ங்க. அப்போ நம்ம எதுக்கு ஆன்டிலாக் பார்க்கணும்னா ஆன்டிலாக் எதுக்கு பார்க்கணும் பாயிண்ட்டுக்கு அந்த பக்கம் இருக்குதா அதாவது பாயிண்ட்டுக்கு ரைட் சைடில் இருக்கிற வேல்யூக்கு தான் நம்ம என்ன பண்ணுங்க ஆன்டிலாக் பார்க்கணும். அப்போ எப்படி ஆன்டிலாக் பார்க்குறோம்னா 0.4ல் 4 பார்க்கணும். மீன் டிஃப்ரென்ஸில் என்ன பண்ணுங்க 4 பார்த்து ஆட் பண்ணணும். அப்படி ஆட் பண்ணால் நமக்கு எவ்வளோ சார் வேல்யூ வருதுன்னா எவ்வளோ வருதுங்க 111 அப்படின்னு வருதுங்க. அப்போ வந்து நான் இது வந்து 0ன்னு எடுத்துக்கிட்டேன்னா ஒரு பாயிண்ட்டை அதாவது ஒரு டிஜிட்டை தள்ளி புள்ளி வச்சுக்கிட்டு இங்கே என்ன இருக்கோ அந்த வேல்யூ நம்ம என்ன பண்ணுங்க 10 பவரில் நம்ம போட்டுக்கலாம். அப்போ என்ன வருங்க 1.111 × 10⁻3.
சரிங்களா? பாயிண்ட்டுக்கு ரைட் சைடில் இருக்கிறது தான் ஆன்டிலாக் பார்க்கணுங்க. அப்படி ஆன்டிலாக் பார்க்குறப்ப நமக்கு எதுங்க 1 1 1 1 வருங்க. இதை நான் வந்து 0வாக கன்சிடர் பண்ணேன்னா என்னென்னு வச்சுங்க, 0ங்கிறப்ப ஒரு டிஜிட் தள்ளி பாயிண்ட் வச்சுக்கிட்டு நான் வந்து என்ன பண்ணுங்க, அந்த முன்னாடி இருக்கிற வேல்யூவை பவரில் நான் வந்து போட்டுக்கணும். சரியா? அப்படி போடுறப்பங்க 10⁻3. அதுதான் நம்ம வந்து எப்படி சார் எழுதிருக்கோம்னா 11 பாயிண்ட் போட்டப்போ நமக்கு எதுங்க பவரில் ஒன்று குறைஞ்சிரும். அப்போ கேபி ஈக்குவல் டு 11.11 இன்ட்டு 10⁻2 அட்மாஸ்பியர் இன்வர்ஸ். இங்கே எப்படி சார் அட்மாஸ்பியர் இன்வர்ஸ் வரும்? இப்போ நம்ம ஆல்ரெடி நம்ம வந்து இதுங்க கேபிக்கு நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோங்க, யூனிட் எப்படி கால்குலேட் பண்ணுறது நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். கேபிக்கு நம்ம என்ன யூனிட்டுங்க, அட்மாஸ்பியர் ஹோல் பவர் டெல்டா என்ஜி. அட்மாஸ்பியர் ஹோல் பவர் டெல்டா என்ஜி. அப்போ டெல்டா என்ஜி இது கால்குலேட் பண்ணுற பண்ணுங்க. டெல்டா என்ஜி எப்படி கால்குலேட் பண்ணுங்க, நம்பர் ஆஃப் கேசியஸ் ப்ராடக்ட் மைனஸ் நம்பர் ஆஃப் கேசியஸ் ரியாக்டன்ட். அப்போ நம்பர் ஆஃப் கேசியஸ் ப்ராடக்ட் வந்து எவ்வளோங்க, இங்கே 2ங்க, இந்த பக்கம் எவ்வளோங்க 2 + 1 3ங்க. அப்போ 2 - 3 வந்து எவ்வளோங்க -1. அப்போ டெல்டா என்ஜி நம்ம வந்து என்ன பண்ணுங்க, அட்மாஸ்பியர் பவர் டெல்டா என்ஜி தான் நமக்கு வந்து ஜென்ரல் ஃபார்முலா. அப்போ அதுக்கு பதிலாக டெல்டா என்ஜிக்கு பதிலாக -1 போட்டோம்னா அப்போ என்ன யூனிட்டுங்க, அட்மாஸ்பியர் இன்வர்ஸ். சரிதானா? இது வந்து எதுங்க, எப்படி வந்து ஒரு ஈக்குலிபிரியம் ரியாக்ஷனுக்கு நம்ம வந்து பார்ஷியல் ப்ரெஷர் நம்ம வந்து கண்டுபிடிக்கிறது. அதாவது பார்ஷியல் ப்ரெஷர் கொடுத்துருக்காங்க, அதில் வந்து நம்ம எப்படி வந்து கேபி வேல்யூ கண்டுபிடிக்கலாம். சரியா? ஏன்னா இந்த லெசனில் வந்து நமக்கு வந்துங்க ப்ராப்ளம் நம்ம வந்து ப்ராப்ளம் ஓரியன்டாக தான் நமக்கு வந்து சம் கொஷின் கேட்பாங்க. அதனால் இது வந்து நம்ம வந்துங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் தாங்க. சரிதானா? தென் ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்டோட அப்ளிகேஷன் நமக்கு என்ன? சரிங்களா? ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்டோட அப்ளிகேஷன். சார் ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்டோட அப்ளிகேஷன் நமக்கு வந்து எது சார் அப்படின்னா, இப்போ பாருங்கள் நமக்கு வந்து ஒரு 3 இது நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து ஒரு ரியாக்ஷன், ஒரு நெட் ரியாக்ஷன் வந்து நமக்கு வந்து எந்த டைரெக்ஷனில் நமக்கு வந்து நடக்கும் அப்படிங்கிறத நம்மளால் என்ன பண்ண முடியுங்க, ப்ரெடிக்ட் பண்ண முடியும். ஒரு நெட் ரியாக்ஷனை எந்த டைரெக்ஷனில் நமக்கு நடக்கும் அப்படிங்கிறத நம்மளால் என்ன பண்ண முடியும், ப்ரெடிக்ட் பண்ண முடியும். அப்போ ப்ரெடிக்ட் த டைரெக்ஷன் இன் விச் த நெட் ரியாக்ஷன் வில் டேக்ஸ் பிளேஸ். சரியா? ஒரு நெட் ரியாக்ஷன் வந்து அதுங்க எந்த டைரக்ஷனில் நடக்கும் அப்படிங்கிறத நம்ம எதை வச்சு சொல்லலாம், அந்த ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட் வச்சு நம்ம வந்து கண்டுபிடிக்கலாம். அப்புறம் இது வந்து என்ன பண்ணோன்னா, இந்த இதோட எவ்வளோ எப்படி நமக்கு வந்து வினை எந்த அளவுக்கு நமக்கு நடக்கும் அப்படிங்கிறத நம்மளால் என்ன பண்ண முடியுங்க, ப்ரெடிக்ட் பண்ண முடியும். அதாவது ப்ரெடிக்ட் த எக்ஸ்டென்ட் ஆஃப் த ரியாக்ஷன். சரியா? அதாவது எவ்வளோ அளவு நமக்கு வந்து நடக்கும் அப்படிங்கிறத நம்ம வந்து என்ன பண்ணலாங்க, இந்த ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட் மூலமாக நம்மளால் என்ன பண்ண முடியும், கண்டுபிடிக்க முடியும். அதுக்கப்புறம் ஈக்குலிபிரியத்தில் நம்ம வந்து என்ன பண்ணலாங்க, அதாவது ரியாக்டண்ட்டு ப்ராடக்டோட கான்சன்ட்ரேஷனை நம்மளால் என்ன பண்ண முடியுங்க, கால்குலேட் பண்ண முடியும். சரியா? அப்போ 3 தான் நமக்கு வந்து இருக்குதுங்க. எதுங்க, அதாவது வந்து ஒரு நெட் ரியாக்ஷன் எந்த டைரக்ஷனில் நம்ம நடக்குதுன்னு நம்ம சொல்ல முடியுங்க. அதுக்கப்புறம் அந்த ரியாக்ஷன் வந்து எவ்வளோ அளவு நமக்கு நடக்குதுன்னு நம்ம சொல்ல முடியுங்க. இன்னொன்று ஈக்குலிபிரியத்தில் இருக்கிறப்ப அதோட ரியாக்டன் கான்சன்ட்ரேஷன் ப்ராடக்ட் கான்சன்ட்ரேஷன் நம்மளால் என்ன பண்ண முடியும், கால்குலேட் பண்ண முடியும். பாருங்க, இப்போ வந்து எவ்வளோ அளவு நமக்கு நடக்குது, ப்ரெடிக்டிங் த எக்ஸ்டென்ட் ஆஃப் எ ரியாக்ஷன். சரிங்களா? ப்ரெடிக்டிங் த எக்ஸ்டென்ட் ஆஃப் எ ரியாக்ஷன். இப்போ இது நம்ம வந்து நமக்கு வந்து ஒவ்வொன்றும் நம்ம வந்து கேசி வந்து எந்த அளவுக்கு நம்ம வந்து நடக்கும் அப்படிங்கிறத நம்ம வந்து கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிறோம். சரி தானே? அதான் வந்து எதுங்க, ப்ரெடிக்ட் த எக்ஸ்டென்ட் ஆஃப் த ரியாக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிறோம். இப்போ இதை வச்சு நம்ம வந்து எப்படி சார் பண்ணலாம் அப்படின்னா, இப்போ கேசி வேல்யூ நமக்கு வந்து அதிகமாக இருக்குது. இப்போ கேசி வேல்யூ வந்து எதுங்க அதிகமாக இருக்குது அப்படின்னா, அப்போ அது வந்து என்ன சார் ஆகுது அப்படின்னா, என்ன ஆகுதுங்க, அதாவது அந்த ரியாக்ஷன் வந்து ஹை ப்ராடக்ட் ஈல்டோட நமக்கு என்ன ஆகுதுங்க, ஈக்குலிபிரியத்தை அட்டைன் பண்ணுது. சரிங்களா? அப்போ வந்து எதாங்க லார்ஜ், அதாவது கேசி வேல்யூ நமக்கு எதுங்க லார்ஜாக இருந்துச்சுன்னா, அதிகமாக இருந்துச்சுன்னா அந்த ரியாக்ஷன் வந்து என்னவா இருங்க, ஈக்குலிபிரியம் எப்படி அட்டைன் ஆகுங்க, ஹை ப்ராடக்ட் ஈல்டோட நமக்கு வந்து எதுங்க ஈக்குலிபிரியத்தை நமக்கு வந்து எதுங்க அட்டைன் ஆகும், ரீச் ஆகும். அதனால தான் a large value of Kc, அப்போ வந்து என்ன ஆகுதுங்க, the reaction reaches equilibrium with large product yield. சரி, அப்போ low value of Kc அப்படின்னா அதுக்கு அப்படியே ஆப்போசிட் தான். அப்போ என்ன ஆகுதுங்க, the reaction reaches equilibrium with low product formed, அதாவது குறைந்தளவு ப்ராடக்டோட நமக்கு என்ன ஆகுங்க ஈக்குலிபிரியத்தை ரீச் பண்ணும். சரியா? சரி, இப்போ இதே இந்த வேல்யூ வச்சு கூட நம்ம வந்து சொல்லலாம். இப்போ கேசி வேல்யூ நமக்கு வந்து 10⁻3, அதாவது கேசி கிரேட்டர் தேன் 10⁻3 அப்படின்னா, அப்போ அந்த ரியாக்ஷன் வந்து நமக்கு வந்து எப்படி சார் இருக்கும் அப்படின்னா, அது வந்து எதுங்க கிட்டத்தட்ட நமக்கு வந்து ரியாக்ஷன் வந்து நமக்கு எதுங்க கம்ப்ளீட் ஆகிற மாதிரி நமக்கு வந்து ரியாக்ஷன் நடக்கும். சரிதானே? கேசி வேல்யூ நமக்கு எதுங்க கிரேட்டர் தேன் 10⁻3 அப்படின்னா,
அதாவது இது ரியாக்ஷன் ப்ரொசீட்ஸ் நியர்லி டு கம்ப்ளீஷன், அதாவது கம்ப்ளீட் ஆகிற மாதிரி நமக்கு என்ன ஆகுங்க ரியாக்ஷன் வந்து நடந்துக்கிட்டு இருக்கும். இப்போ இதே கேசி லெஸ் தேன் 10⁻³ அப்படின்னா இந்த ரியாக்ஷன் வந்து இதுங்க அதாவது நடக்கிற மாதிரி, அதாவது ரேராக நடக்கும். சரிதானா? ரியாக்ஷன்ஸ் ரேர்லி ப்ரொசீட்ஸ். சரிங்களா? அதாவது கேசி லெஸ் தேன் 10⁻³ அப்படிங்கிறப்ப வினை நம்ம ரியாக்ஷன் வந்து எதுங்க அப்படி ரேராக நமக்கு வந்து ப்ரொசீட் பண்ணும். இப்போ இது ரெண்டுக்கும் இடையில நமக்கு கேசி வேல்யூ இருக்குது. அதாவது 10⁻³ லெஸ் தேன் கேசி லெஸ் தேன் 10⁻³ அப்படின்னா அப்போ நமக்கு வந்து எதுங்க போத் ரியாக்டன் அண்ட் ப்ராடக்ட் ஆர் ப்ரெசன்ட் அட் ஈக்லிபிரியம். அப்போ ரெண்டுமே நமக்கு வந்து எதுவும் எப்படி இருக்குங்க, ரியாக்டண்ட்டும் ப்ராடக்ட்டும் நமக்கு எப்படி இருக்கும், ஈக்லிபிரியத்தில் நமக்கு வந்து இருக்கும். சரிதானே? அப்போ வந்து எதுங்க லார்ஜர் கேசி வேல்யூவாக இருந்துச்சுன்னா அது வந்து எதுங்க ஹை ப்ராடக்டோட நமக்கு வந்து எதுங்க ஈக்லிபிரியத்தை ரீச் பண்ணும். அதாவது லோ வேல்யூ ஆஃப் கேசி அப்படின்னா லோ ப்ராடக்டோட நமக்கு வந்து எதுங்க ஈக்லிபிரியம் ரீச் பண்ணும். அந்த வேல்யூ வச்சு நம்ம சொல்கிறப்ப அதாவது கேசி கிரேட்டர் தேன் 10⁻³ அந்த ரியாக்ஷன் வந்து கம்ப்ளீஷன் ரியாக்ஷன் கிட்டத்தட்ட வந்து என்ன இருங்க கம்ப்ளீஷன் மாதிரி நமக்கு வந்து ரியாக்ஷன் நடக்கும். இதே கேசி வந்து நமக்கு எதுங்க லெஸ் தேன் 10⁻³ இந்த ரியாக்ஷன் வந்து எதுங்க ரேராக நமக்கு வந்து நடக்கும். இதே 10⁻³ லெஸ் தேன் கேசி லெஸ் தேன் 10⁻³ அப்படின்னா அந்த டைமில் நமக்கு எதுங்க ரியாக்ஷன் வந்து எப்படி இருக்குங்க ரியாக்டன்ட்டும் ப்ராடக்ட்டும் நமக்கு வந்து எப்படி இருக்கும் ஈக்லிபிரியத்தில் இருக்கும். சரிதானே? அடுத்து இப்போ டிபெண்டன்ஸ் ஆஃப் எக்ஸ்டென்ட் ஆஃப் ரியாக்ஷன் ஆன் கேசி. இப்போ இந்த இதை வேல்யூ வச்சு நம்ம வந்து என்ன பண்ணுறோங்க இதை அப்படியே பிரித்து நம்ம வந்து போட்டிருக்குங்க. அதாவது வேல்யூ ஆஃப் கேசி லெஸ் தேன் 10⁻³ 10⁻³ லெஸ் தேன் கேசி லெஸ் தேன் 10⁻³ கேசி கிரேட்டர் தேன் 10⁻³. சரிதானே? இப்போ வேல்யூ ஆஃப் கேசியில் வந்து எதுங்க ரிலேட்டிவ் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ரியாக்ஷன் அண்டு ப்ராடக்ட்ஸ், ரிலேட்டிவ் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ரியாக்டன் அண்டு ப்ராடக்ட். சரிதானே? இப்போ இதில் வந்து கேசி கிரேட்டர் தேன் 10⁻³ கேசி லெஸ் தேன் 10⁻³ இப்போ அதில் பார்க்குறப்ப ப்ராடக்ட் வந்து நமக்கு என்ன ஆகுதுங்க ரியாக்டன் கான்சன்ட்ரேஷனோட நமக்கு என்ன ஆகுதுங்க கம்மியாக இருக்குது. சரிங்களா? இப்போ ப்ராடக்ட் கான்சன்ட்ரேஷன் ஃபார் லெஸ் தேன் ரியாக்டன் கான்சன்ட்ரேஷன். சரிங்களா? இப்போ வந்து இதே 10⁻³ லெஸ் தேன் கேசி லெஸ் தேன் 10⁻³ அப்படிங்கிறப்ப அது ரியாக்ஷன் வந்து நமக்கு வந்து என்ன ஆகுதுங்க பர்டிகுலர் டைமில் மட்டும் ஒரு என்ன ஆகுதுங்க அதாவது சிக்னிஃபிகண்ட். இப்போ என்ன 10⁻³ லெஸ் தேன் கேசி லெஸ் தேன் 10⁻³ அப்போ நமக்கு வந்து என்ன ஆகுங்க அதாவது சிக்னிஃபிகண்ட் குவான்டிட்டி ஆஃப் ப்ராடக்ட் அண்டு ரியாக்டன். சரியா? ஒரு குறிப்பிட்ட அளவு நமக்கு வந்து என்ன இருக்கும் வினைபடு பொருள் மற்றும் வினைவிளை பொருள், அதாவது ப்ராடக்ட்டும் ரியாக்டண்ட்டும் நமக்கு வந்து இருக்கும். சரியா? எப்படிங்க 10⁻³ லெஸ் தேன் கேசி லெஸ் தேன் 10⁻³ அப்படிங்கிறப்ப நமக்கு வந்து என்ன ஆகுதுங்க ஒரு சிக்னிஃபிகண்ட் குவான்டிட்டி வந்து நமக்கு என்ன இருக்கும் ப்ராடக்ட்டும் ரியாக்டண்ட்டும் நமக்கு வந்து இருக்கும். இப்போ இதே கேசி கிரேட்டர் தேன் 10⁻³ அப்படின்னா அப்போ நமக்கு எதுங்க ப்ராடக்ட் கான்சன்ட்ரேஷன் நமக்கு என்ன ஆகுங்க அதிகமாகவும் ரியாக்டன் கான்சன்ட்ரேஷன் நமக்கு என்னங்க கம்மியாகவும் இருக்கும். அதனால தான் பாருங்கள் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ப்ராடக்ட் ஃபார் கிரேட்டர் தேன் ரியாக்டன் கான்சன்ட்ரேஷன். சரியா? இப்போ இந்த கண்டிஷனுக்கு வந்து எக்ஸ்டென்ட் ஆஃப் ரியாக்ஷன் வந்து எப்படி சார் இருக்கும் அப்படின்னா அப்போ ரியாக்ஷன் மேக்ஸ் எ லிட்டில் ப்ராக்ரஸ் இன் த ஃபார்வர்ட் டைரக்ஷன். அப்போ வந்து எதுங்க அதாவது ப்ராடக்ட் ரியாக்டன் வந்து அதிகமாக இருக்குது பட் ப்ராடக்ட் வந்து நமக்கு என்னவாக இருக்குங்க கம்மியாக இருக்குது. அப்போ ரியாக்ஷன் வந்து எந்த அளவுக்கு தான் நமக்கு நடந்திருக்குது ஃபார்வர்ட் டைரெக்ஷனில் சும்மா கொஞ்சம் அளவு தான் நமக்கு வந்து நடந்திருக்கு. சரிதானே? அதனால தான் ரியாக்டன் கான்சன்ட்ரேஷன் நமக்கு என்னவாக இருக்குங்க அதிகமாகவே இருக்குது, ப்ராடக்ட் வந்து நமக்கு கம்மியாக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் அப்புறம் நமக்கு சிக்னிஃபிகண்ட் குவான்டிட்டி ப்ராடக்ட் ரியாக்டன் இருக்குதுன்னா அப்போ அந்த ரியாக்ஷன் வந்து நமக்கு எதுங்க அதாவது ஃபார்வர்ட் ரியாக்ஷன் நடந்திருக்கு பேக்வர்ட் ரியாக்ஷன் நமக்கு நடந்திருக்குது. அதை தான் நம்ம இங்கே சொல்கிறோம் போத் த ஃபார்வர்ட் அண்ட் பேக்வர்ட் ரியாக்ஷன் மேக்ஸ் சிக்னிஃபிகண்ட் ப்ராக்ரஸ். சரியா? அப்போ இந்த கண்டிஷனில் வந்து எதுங்க ஃபார்வர்ட் ரியாக்ஷன் நடந்திருக்கும் பேக்வர்ட் ரியாக்ஷன் நடந்திருக்கும். இப்போ இந்த கண்டிஷன் வச்சு பார்க்குறப்ப இப்போ ப்ராடக்ட்ஸ் வந்து நமக்கு என்னவாக இருக்குங்க அதிகமாக இருக்குது, ரியாக்டன் கான்சன்ட்ரேஷன் நமக்கு என்னவாக இருக்குங்க கம்மியாக இருக்குது. அதான் ப்ராடக்ட் கான்சன்ட்ரேஷன் ஃபார் கிரேட்டர் தேன் ரியாக்டன் கான்சன்ட்ரேஷன். அப்போ ரியாக்ஷன் வந்து நமக்கு எதுங்க ரியாக்ஷன்ஸ் நியர்லி கோஸ் டு கம்ப்ளீஷன். அப்போ ப்ராடக்ட் வந்து நிறையா இருக்குது, அப்போ ரியாக்ஷன் வந்து என்ன ஆயிடுச்சுங்க கம்ப்ளீட் ஆகிற கண்டிஷனுக்கு நமக்கு வந்து போயிடுச்சு. இதை வச்சு நம்ம வந்து என்ன ப்ரெடிக்ட் பண்ணலாம் அப்படின்னா ரிவர்ஸ் ரியாக்ஷன் இஸ் ஃபேவர்டு. ஏன் ரிவர்ஸ் ரியாக்ஷன் ஃபேவர்டு அப்படின்னா இங்கே நம்ம பார்க்குறப்ப நமக்கு இங்கே ஃபார்வர்ட் ரியாக்ஷன் நமக்கு வந்து அதாவது லிட்டில் ப்ராக்ரஸ் தான் இருக்குது. அப்போ வந்து நமக்கு வந்து அதிகமாக நமக்கு வந்து எந்த ரியாக்ஷன் நடந்திருக்குங்க ரிவர்ஸ் ரியாக்ஷனாக நடந்திருக்கும். சரிதானே?
ஃபார்வர்ட் ரியாக்ஷன் வந்து நமக்கு வந்து இதுங்க லிட்டில் ப்ராக்ரஸ் இந்த ஃபார்வர்ட் ரியாக்ஷன் நமக்கு வந்து இதுங்க மெதுவாக நடந்தாங்காட்டி தான் நமக்கு வந்து இதுங்க ப்ராடக்ட் வந்து கம்மியாக இருக்குது. அப்படின்னா ரியாக்டன் வந்து நமக்கு வந்து என்னவா இருக்குங்க அதிகமாக இருக்குது. அப்போ ரியாக்டன் அதிகமாக இருக்குது அப்படின்னா அப்போ எந்த ரியாக்ஷன் நமக்கு நடந்திருக்கும்? ரிவர்ஸ் ரியாக்ஷன் நடந்திருக்கும். சரியா? அப்போ இங்கே பார்க்குறப்ப நமக்கு வந்து என்னவா இருக்குதுங்க, அதாவது 10⁻³ less than Kc less than 10⁻³ இதில் நமக்கு வந்து என்னவாகுதுங்க, நெய்தர் ஃபார்வர்ட் நார் ரிவர்ஸ் ரியாக்ஷன் ப்ரிடாமினன்ஸ். சரியா? சரிதானே? எந்த இதுவும் நமக்கு வந்துங்க அதிகமாக நமக்கு வந்து ப்ரிடாமினேட் பண்ணுறது கிடையாது. சரிதானே? அதாவது ஃபார்வர்ட் ரியாக்ஷன் ப்ரிடாமினேட் பண்ணுறது இல்லைங்க, ரிவர்ஸ் ரியாக்ஷன் நமக்கு எதுங்க ப்ரிடாமினேட் பண்ணுறது கிடையாது. அதாவது ரெண்டுமே அப்போ என்ன இருக்குங்க, இந்த இடத்துல ஈக்குலிபிரியமாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். சரிதானே? இப்போ இந்த இடத்துல பார்க்குறப்ப நமக்கு என்ன ஆகுதுங்க, ப்ராடக்ட் கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருக்குது, ரியாக்டன் கான்சன்ட்ரேஷன் நமக்கு என்ன வருங்க கம்மியாக இருக்குது. சரிதானே? ப்ராடக்ட் கான்சன்ட்ரேஷன் அதிகம், ரியாக்டன் கான்சன்ட்ரேஷன் என்னது கம்மியாக இருக்குது. அப்போ ப்ராடக்ட் கான்சன்ட்ரேஷன் அதிகம்னா ரியாக்ஷன் வந்து என்னங்க ஃபார்வர்ட் ரியாக்ஷனில் நமக்கு வந்து ஃபேவராக இருக்கும். சரியா? அதனால தான் வந்து இதுங்க ஃபார்வர்ட் ரியாக்ஷன் இஸ் ஃபேவர்டு. சரிதானே? அப்போ ப்ரிடிக்ட் எப்படி எதை வச்சு பண்ணுறோம், இந்த ப்ராடக்ட் கான்சன்ட்ரேஷன் ரியாக்டன் கான்சன்ட்ரேஷன் வச்சு நம்ம வந்து சொல்கிறோம். சரிதானே? பாரு அதுக்கு எக்ஸாம்பிள் நம்ம வந்து கொடுத்துருவோம். இப்போ பாரு எக்ஸாம்பிள் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், அதாவது டீகம்போசிஷன் ஆஃப் வாட்டர் அட் 500 Kelvin. இப்போ வாட்டர் வந்து நமக்கு வந்து 500 Kelvin நமக்கு வந்து டீகம்போஸ் ஆகுது. அப்போ டீகம்போஸ் ஆகி நமக்கு எதுங்க H2O-வும் O2-வும் நமக்கு கொடுக்குது. இதுக்கு நமக்கு வந்து எக்ஸ்பெரிமெண்ட்லாம் நமக்கு வந்து Kc வேல்யூ எவ்வளோ அப்படின்னா 4.1 × 10⁻⁻48. சரியா? 4.1 × 10⁻⁻48. இப்போ நமக்கு வந்து வேல்யூ வந்து எதுங்க 10⁻³ இதுதான் வந்து அதிகங்க. அப்போ இந்த வேல்யூ நமக்கு என்ன ஆகுதுங்க ரொம்ப ரொம்ப கம்மி. சரிதானே? அப்படின்னா நமக்கு வந்து எதுங்க இது வந்து Kc வேல்யூ நமக்கு எதுங்க ரொம்ப ரொம்ப நமக்கு என்னவா இருக்குங்க கம்மியாக இருக்குது. சரிதானே? அதனால தான் நமக்கு என்னவாதுங்க ரிவர்ஸ் ரியாக்ஷன் நமக்கு வந்து ஃபேவராக இருக்குது. அதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்கள், நைட்ரஜனும் ஆக்சிஜனும் நமக்கு வந்து ரியாக்ட் ஆகி நைட்ரிக் ஆக்சைடு ஃபார்ம் பண்ணுது. இதுக்கு வந்து எதுங்க Kc வேல்யூ நமக்கு எதுங்க 1 × 10⁻⁻30. அப்போ 10⁻⁻30 கம்பேர் பண்ணுறப்ப 10⁻⁻30 வந்து எதுங்க ரொம்ப ரொம்ப கம்மி. சரிதானே? அதனால தான் Kc less than 10⁻⁻3. சரியா? அப்போ இந்த ரியாக்ஷன் வந்து நமக்கு வந்துங்க ரிவர்ஸ் ரியாக்ஷன் நமக்கு வந்து ஃபேவராக இருக்கும். சரிதானே? அப்போ ரியாக்ஷன் என்ன ரியாக்ஷன் ஃபேவராக இருக்குங்க, ரிவர்ஸ் ரியாக்ஷன் நமக்கு வந்து ஃபேவராக இருக்கும். சரிதானே? இதே இன்னும் கூட நம்ம வந்து சிம்பிளாக சொல்லலாம். இப்போ இந்த ஈக்குவேஷனுக்கு நம்ம வந்து Kc வேல்யூ எழுதணும் அப்படின்னா அப்போ என்ன வருங்க, கான்சன்ட்ரேஷன் ஆஃப் H2/2 × கான்சன்ட்ரேஷன் ஆஃப் O2 / கான்சன்ட்ரேஷன் ஆஃப் H2O/2. இது எல்லாமே நமக்கு எதுங்க கேசியஸ் ஃபார்மில் நமக்கு வந்து இருக்குது. சரிதானே? இது எல்லாமே நமக்கு எதுங்க கேசியஸ் ஃபார்மில் இருக்குது, கேசியஸ் ஃபேஸில் இருக்குது. சரியா? அப்போ நம்ம வந்து இது Kc வேல்யூ நமக்கு வந்துங்க 10⁻⁻48 வருது. சரிதானே? அப்போ 10⁻⁻48னா அப்போ நமக்கு கீழே இருக்கிற வேல்யூ நமக்கு வந்து ரியாக்டன் வேல்யூ நமக்கு என்னவா இருங்க அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். சரிதானே? ஏன்னா அதாவது வந்து எதுங்க பாருங்கள், நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கணும் ரியாக்டன் கான்சன்ட்ரேஷன் நமக்கு எதுங்க அதிகம். அப்போ கீழே நம்ம என்ன போட்டிருப்போங்க ரியாக்டன் கான்சன்ட்ரேஷன் போட்டிருப்போமா, அப்போ அது மேலே வர்றப்போ நமக்கு வந்து அதிகமாக இருக்குமா, அப்போ அதை வந்து எதுங்க அதிகமாச்சுன்னா அப்போ வர்ற மேலே வந்து எதுங்க ப்ராடக்ட் கான்சன்ட்ரேஷன் இருக்கும், அது வேல்யூ கம்மியாக இருக்கும், கீழே ரியாக்டன் கான்சன்ட்ரேஷன் நமக்கு அதிகமாக இருக்கும். அப்போ அதான் டிவைட் பண்ணுறப்ப நமக்கு வந்து பவர் வந்து நமக்கு எதுங்க மைனஸ் வேல்யூவில் அதிகமாக வரும். சரியா? மைனஸ் வேல்யூவில் என்ன வருங்க அதிகமாக இருக்கும். சரிதானா? அதே தான் இதுக்கும், இதுக்கு நைட்ரஜனும் ஆக்சிஜன் ரியாக்ட் ஆகி நைட்ரிக் ஆக்சைடு ஃபார்மேஷன்லையும் அதே தான் நம்ம சொல்லுவோம். இப்போ இதே பாருங்கள், இன்னொரு இந்த இதுக்கு பாருங்கள் ஈக்குலிபிரியம் ரியாக்ஷன் பாருங்கள், BrCl ரிவர்சிபிள் கிவ்ஸ் Br2Cl2. அதை நம்ம பேலன்ஸ் பண்ணி பாருங்க, 2BrCl ரிவர்சிபிள் கிவ்ஸ் Br2 + Cl2. இப்போ இதுக்கு Kc வேல்யூ எவ்வளோ அப்படின்னா 5 அப்படின்னு நம்ம கொடுத்துருக்காங்க. இப்போ 5 அப்படிங்கிறப்ப நமக்கு வந்து எதுங்க 10⁻³ விட 10⁻³ நமக்கு வந்து எதுங்க அதாவது 1000. அப்போ 1000க்கு உள்ளார நமக்கு வந்து 1000 விட நமக்கு என்னவா இருங்க கம்மியாக இருக்குது. சரிதானே? ஆனால் 10⁻³ விட நமக்கு என்னவா இருக்குங்க அதிகமாக இருக்குது. அப்போ அதனால் இது வந்து இதுங்க ஈக்குலிபிரியத்தில் இருக்கும். அதே மாதிரி தான் ஃபார்மேஷன் ஆஃப் ஹைட்ரஜன் அயோடைடு, இதுக்கு Kc வேல்யூ எவ்வளோங்க 57 அப்படிங்கிறப்ப 1000 விட நமக்கு வேல்யூ கம்மியாக இருக்குது. அப்படிங்கிறனால இது வந்து என்னங்க ஈக்குலிபிரியத்தில் இருக்குது. சரிதானே? பாருங்கள் இந்த ரியாக்ஷன் பாருங்கள், Kc > 10⁻³. அப்போ இதில் பாருங்கள் ஹைட்ரஜனும் குளோரினும் ஃபார்ம் ஆகி HCl நமக்கு வந்து ஃபார்ம் பண்ணுது. அப்போ HCl ஃபார்ம் பண்ணுற இந்த ரியாக்ஷனில் Kc வேல்யூ எவ்வளோங்க 4 × 10⁻31. அப்போ 1000 இந்த வேல்யூ நமக்கு என்னவா இருக்குங்க அதிகமாக இருக்குது. அப்போ அதிகமாக இருக்கனால இந்த ரியாக்ஷன் வந்து எதுங்க என்ன ரியாக்ஷன் நடக்குங்க ஃபார்வர்ட் ரியாக்ஷன் நமக்கு வந்து ஃபேவராக இருக்கும். அதே மாதிரி கார்பன் மோனாக்சைடு ஆக்சிஜனோட ரியாக்ட் ஆகி கார்பன் டை ஆக்சைடு ஃபார்மேஷனில் நமக்கு என்ன Kc வேல்யூங்க 2.2 × 10⁻22. அப்போ இந்த வேல்யூ நமக்கு வந்து எதுங்க 10⁻³ விட நமக்கு அதிகமாக இருக்கிறதுனால இந்த ரியாக்ஷன் வந்து எதுங்க ஃபார்வர்ட் ரியாக்ஷன் நமக்கு நடக்கும். சரிதானே? சரி,
அடுத்து இன்னொரு இங்க பாருங்க எக்ஸாம்பிள் நம்ம எப்படி வந்து அந்த ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட் வந்து நம்ம வந்து ரிலேட் பண்ணுறது. இப்போ வந்து ஒரு 3 ஈக்குவேஷன் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க சரியா. N2 + O2 ரிவர்சிபிள் கிவ்ஸ் 2NO. இதுக்கு வந்து எதுங்க K1 அப்படின்னு எடுத்துட்டுங்க. 2NO + O2 ரிவர்சிபிள் கிவ்ஸ் 2NO2. இதுக்கு வந்து K2ங்க. மூணாவது ஈக்குவேஷன் வந்துங்க N2 + 2O2 ரிவர்சிபிள் கிவ்ஸ் 2NO2. இப்போ பாரு ஒவ்வொன்றுக்கும் நான் வந்து என்ன பண்ணுறேங்க ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட் வேல்யூ நான் வந்து எழுதுறேன். அப்போ K1 ஈக்குவல் டு அப்போ என்ன வருங்க கான்சன்ட்ரேஷன் ஆஃப் NO/2 டிவைட் பை கான்சன்ட்ரேஷன் ஆஃப் N2 இன்ட்டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் O2 வருமா. இப்போ இதே K2க்கு நம்ம வந்து என்ன எழுதுறாங்க கான்சன்ட்ரேஷன் ஆஃப் NO2/2 டிவைட் பை கான்சன்ட்ரேஷன் ஆஃப் NO/2 இன்ட்டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் O2. இதை நம்ம வச்சுக்கலாமா. இப்போ என்ன பண்ணுறேன் K1ஐயும் K2வையும் நான் அப்போ மல்டிப்ளை பண்ணுறேங்க. அப்போ மல்டிப்ளை பண்ணுறப்ப என்ன வருங்க இது அப்படியே எடுத்து போட்டுக்கலாமா. NO2/2 டிவைட் பை கான்சன்ட்ரேஷன் ஆஃப் N2 இன்ட்டு O2 இன்ட்டு இது நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணாதுங்க மேலே இருக்க வருமா. அப்போ என்ன சார் ஆகுது அப்படின்னா என்ன ஆகுதுங்க அதாவது என்ன பாருங்க இந்த NO2/2வும் இந்த NO2/2 நமக்கு வந்து என்ன ஆயிருங்க கேன்சல் ஆயிருமா. இந்த NO2/2வும் இந்த NO2/2 நமக்கு என்ன ஆயிருங்க கேன்சல் ஆயிரும். அப்போ மீதி என்ன சார் இருக்கும் அப்படின்னா மீதி என்ன இருங்க கான்சன்ட்ரேஷன் ஆஃப் NO2/2 டிவைட் பை கான்சன்ட்ரேஷன் ஆஃப் N2 இன்ட்டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் O2/2 இருக்குமா. இங்கே ஒரு N2 இங்கே ஒரு O இங்கே ஒரு O2 கான்சன்ட்ரேஷன் இங்கே ஒரு O2 கான்சன்ட்ரேஷன். அப்போ என்னதுங்க O2 கான்சன்ட்ரேஷன் பவர் 2 அப்படின்னு வரும். அப்போ இது எதுக்கு சார் ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா இப்போ நான் வந்து இதுக்கு என்ன பண்ணுறேன் K3 நான் வந்து எழுதுறேன். அப்போ K3 எழுதுனா இதுக்கு என்ன வருங்க கான்சன்ட்ரேஷன் ஆஃப் NO2/2 டிவைட் பை கான்சன்ட்ரேஷன் ஆஃப் N2 இன்ட்டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் O2/2. அப்போ இது எதுக்கு ஈக்குவலாக இருக்குங்க K3க்கு நம்ம வந்து ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட் எழுதுனா அதுக்கு ஈக்குவலாக இருக்குது. அப்போ K3 ஈக்குவல் டு நமக்கு என்ன வருங்க K1 இன்ட்டு K2 சரியா. K3 ஈக்குவல் டு K1 இன்ட்டு K2.